ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னால், நம்மளுக்கு நீர் கடுப்புலாம் இருக்குங்க. சில பேருக்கு வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்கும் யூரியனில் வந்து. அந்த மாதிரி யூரியனில் வந்து இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, அதில் நீர் கடுப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நீர் கடுப்பு அதிகமாக வருதுங்க. இப்போ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இளநீருக்கு பாருங்கள், இளநீர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அது உள்ள கொஞ்சம் வெந்தயமும் சின்ன வெங்காயமும் போட்டு வைக்கணுங்க. சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி உள்ளே போட்டு ஒரு துணியை போட்டு மூடி நல்லா வெளியில் கொண்டு வச்சிடணுங்க. மொட்டை மாட்டில் கொண்டு வச்சுருங்க. நைட்டில் உள்ள பனியில் வந்து அது நல்லா இறங்கிடுங்க. இறங்கி அந்த வெங்காயத்துலேயும் வெந்தயத்தில் இருக்க ஜூஸும் உள்ளே இறங்கிடும் அந்த இளநீரில். இந்த இளநீரை நீங்கள் ஒரு வாரம் சாப்பிட்டு வாங்க, அந்த நீர்க்கடுப்பு இருக்கடமே தெரியாதுங்க. நிறைய பேருக்கு டெய்லி இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த நீர்க்கடுப்பு. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதை கட் பண்ணி நம்ம போட்டுடலாம். உள்ளுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயங்க, 2-3 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளுக்கு போட்டுருங்க. உள்ளுக்கு போட்டு நம்ம வெளியில் கொண்டு வைக்கணுங்க. மேலே ஒரு துணி, ஈர துணியை போட்டு இப்படி நல்ல காட்டன் துணியை போட்டு மூடிடுங்க. மூடினீங்கன்னா நல்ல பனி விழும்போது அந்த பனியில் வந்து நமக்கு மருத்துவ குணம் கிடைக்குங்க. இந்த மாதிரி நம்ம நைட்டில் ஓவர் நைட்டு வச்சுட்டு காலையில் தூங்கி முடிச்சோன்னா வெறும் வயிற்றுல ஒரு வாரத்துக்கு சாப்பிடுங்க. நீர்க்கடுப்பு வரவே செய்யாதுங்க உங்களுக்கு காலத்துக்கும். இப்போ நைட்டு ஃபுல்லாக நான் வெளியில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு துணியை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரா போட்டு அதில் ஒரு டம்ளரில் ஊற்றி வடிகட்டி குடிச்சிருங்க. இந்த மாதிரி ஃபுல் இளநீ குடிச்சிடணுங்க. குடிச்சிங்கன்னா நீர்க்கடுப்பு இருக்கடமே தெரியாதுங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.